கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1204 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 122 6வது வசனத்தின் பின்பகுதி, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சமாதானம் எல்லாருக்கும் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். சமாதான வாழ்க்கை வேண்டும். நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்திற்காக ஜெபியுங்கள், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே எருசலேம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே ஆவிக்குரிய பிள்ளைகள் மற்றவர்களுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். மற்றவர்கள் சமாதானமாய் வாழுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சில அக்கிரமக்கார மனிதர்களை கிராமங்களிலே தீக்கொளுத்தி என்று அழைப்பார்கள். என்றால் என்ன அர்த்தம்? எங்கேயாவது எந்த குடும்பத்திலாவது சண்டையை இழுத்து விட்டு விடுவார்கள். அவர்களை மனிதர்கள் வெறுக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிக்கவும் பரலோக ராஜ்யத்தை அடையவும் தேவன் அவர்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார், வழிகளை காட்டியிருக்கிறார். மற்றவர்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தன் பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை அயலான், தன் உறவுகள் சமாதானமாய் வாழ வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் உங்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் சுகித்திருப்பார்களாக என்றால் செழித்திருப்பார்களாக. அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வார்களாக. ப்ராஸ்பெரிட்டியை அவர்கள் பெறுவார்களாக. பிறரை வாழ்த்தி உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். பிறர் வாழ உங்களால் ஆன முயற்சிகளை எடுங்கள். உங்களை நேசிக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பகைவர்களுக்கு மன்றாடுங்கள். ஒரு சமயம் எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே ஒரு தம்பி என்னை கொலை செய்து விடுவேன் என்று சொன்னான். ஆனால் அவனுக்காக நான் ஜெபித்தேன், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு ஒரு சமாதான கேடுகள் அவன் வாழ்க்கையிலே புகுந்து விட்டது, குடும்பத்திற்குள்ளே புகுந்து விட்டது. உடனே நம்மை கொலை செய்து விடுவேன் என்று சொன்னானே, அதனால்தான் கர்த்தர் அவனை அடித்தார் என்று நான் கருதாதபடி அவனுடைய சமாதானத்திற்காக, அவனுடைய குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்தேன், ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். ஒரு குடும்ப சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கொடுக்க முடியும். சமாதானத்திற்காக ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. ஊருக்குள்ளே, கிராமத்திற்குள்ளே, பட்டணங்களுக்குள்ளே, மனிதர்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுகிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். குழப்பங்களை உருவாக்குகிறவர்கள். அவர்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் சமாதானத்தின் வழியிலே நடக்கவும் வேண்டும். சமாதானத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டும். சமாதானத்திற்காக முயற்சி எடுக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள்.
கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் மனிதர்கள் மேலே, ஆவிக்குரிய மனிதர்கள் மேலே பிரியம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் அப்பா. இன்றைக்கு உலகத்திலே யார் யார் சமாதானமின்றி வாழ்கிறார்களோ, எந்த எந்த தேசங்கள் சமாதானமின்றி வாழ்கிறதோ, இந்தியாவிலே குறிப்பாக வட மாநிலங்களிலே அநேக மக்கள் சமாதானமின்றி வாழ்கிறார்கள். மணிப்பூர் மாநிலத்தில் ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை. காஷ்மீரிலே வாழுகிற ஜனங்கள் சமாதானம் இல்லை. அநேக மாநிலங்கள் சமாதானத்தை இழந்து விட்டன, தொலைத்து விட்டன. சமாதானமாய் எல்லாரும் வாழ உதவி செய்யும் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தை கட்டளையிடுங்க. சமாதானமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. சமாதானத்தை விரும்புகிற ஆண்டவர் எல்லாரும் சமாதானத்தை விரும்பும்படியாக விரும்புகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சமாதானத்தை விரும்பி செய்யுங்கள். நீங்கள் சமாதானமாய் வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.